Okay. So we go to Ekavimshah Patah. Ekavimshah Patah, that is Dvau Sakhayau. Okay. We come from the back today. Vijayalakshmi madam can read the first side of glossary. madam. Okay. Page 54. Okay. Sakhayau. Sakhayau. இது வந்து நப்பும்சகலிங்கம் த்விவச்சனம். இல்ல சகா சகா. சகாயவ் இது வந்து சாரி புல்லிங்கம் த்விவச்சனம். அத்தீவ இது வந்து இன்டிக்ளைனபிள். இது அவ்யயம் very much. Devaki, 1 minute. Devaki madam, can you please go on mute? Admin name le yaar sign pannirkelo. I think it is Devaki madam. Please go on mute. Yeah, I had muted. Sorry. Yeah, it's okay. Yes. Because we don't want external sounds. Yeah. அடுத்ததுமா அடுத்தது வந்து பிரபூத். பிரபூதம் அதுவும் அவ்யயம். பிரபூதம் அதுவும் அன்வயம். அவ்யயம் சாரி அவ்யயம். சாரி அவ்யயம் மச். அடுத்து வந்து ஷோஷ் இல்ல ஸ்ரேஷ்டி. சாரி ஸ்ரேஷ்டி. மெர்ச்சன்ட் அது நவுன். அடுத்து வந்து அது வந்து புல்லிங்க. அது வந்து ஸ்ரேஷ்டின் சப்தஹ. ஓகே. நம்ம எப்படி சகபாட்டின் அப்படிங்கிற சப்தம் பார்த்தோமோ அது மாதிரி ஸ்ரேஷ்டின் சப்த நகாராந்த அது வந்து ஸ்ரேஷ்டின் சப்த. அதோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான் ஸ்ரேஷ்டி. ஓகே. இது வந்து ஹலந்த் சப்தம் இல்லையா? ஆமா, ஹலந்த் நகாராந்த. ஓகே ஓகே. அடுத்தது வந்து வித்தம். வித்தம் அதுவும் நவுன் வெல்த். அது வந்து நபும்சகலிங்க சப்தம். வித்த அகாராந்த நபும்சகலிங்க சப்தம். வித்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வித்தம். ஓகே. அடுத்து வித்தேஷக. இது வந்து புல்லிங்கம் ஃபாரின் லேண்ட். வித்தேஷக சப்த ரூபம் வந்து அகாராந்தக புல்லிங்கக வித்தேஷ சப்தக பிரதமா விபக்தி வித்தேஷக. அடுத்தது வந்துட்டு பர்ஜதி. அர்ஜதி ஸ்ம. அர்ஜதி ஸ்ம இது வந்து பரஸ்மைபதி. ஏர்ன்ட். அடுத்து பரம் இதுவும் அவ்யயம் ஆஃப்டர். அடுத்து சபாஹரன். அபாஹரன் சாரி இதுல எனக்கு லெட்டர்ஸ் ரொம்ப பிகாஸ் நீங்க வந்து பிடிஎஃப் வச்சிருக்கீங்க இல்லையா? இல்ல புக் தான் ஆவெல்லாம் வந்து ஆவாவே தெரியல அதுல. ஓகே ஓகே. அபஹரன் ஃபுல்லாவே தப்பா படிக்கிறாப்ல. அபஹரன் இது வந்து இதுவும் பரஸ்மைபதி டுக் அவே. Okay. Okay, my can be just. Thank you. Sridharan sir, you read the next one. Yes, madam. Vyudanaha atmanepati. இல்ல அது வந்து yeah, it's an adjective. விசேஷணம்.
पुल्लिंग पुल्लिंग शब्द भुवन तद्देशीयः तद्देशीयः இது வந்து adjective புல்லிங்க சப்தம் native of that place அப்படினு न्यायोजत இது பரஸ்மைபதி धातु appointed जीविकार्थम indeclinable for livelihood आहुहु परस्मैपदी धातु से गत्यंतरम गद्यंत शब्दस्य नपुंसकलिंग शब्दस्य प्रथमा विभक्ति एकवचनम गद्यंतरम other means सेवकः masculine पुल्लिंग शब्दम सेवक प्रथमा विभक्ति एकवचनम अभवत became it's a parasmaipadi dhatu enna bhu dhatu okay bhu dhatu lang lakar okay past tense yeah lang lakar okay sir you can okay Rajalakshmi madam Shankari madam padingo sorry Shankari madam lesson madam ஆமா lesson மா அவங்க glossary முடிச்சிட்டாங்க தேவோ எடுத்தோனே துவௌ மாது துவௌ sorry துவௌ சகாயௌ துவௌ சகாயௌ अतीव प्रभूतम श्रेष्ठी वित्तम पूर्वम ओके पूर्वम चोलदेशे द्वौ सकायावास्ताम then ஆமா மேடம் தயோரேகோ विद्या प्रतीयः मैडम विद्या प्रियः मैडम विद्या प्रियः अन्यो धन प्रियः அவ்வளவுதான் ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம் சோ இதுல கொஞ்சம் நிறைய இந்த உங்களுக்கு தெரியும் சந்தீஸ் நிறைய இருக்கு கொஞ்சம் கவனமா இது பண்ணுங்க மேடம் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு கேக்குறேன் துவௌ சகாயோ துவௌ அப்படின்னா தெரியும் டூ அது தெரியும் ஆனா துவௌங்கிறது புல்லிங்க ஓகே துவௌ அதான் நான் சொல்லியிருக்கேன் 1 to 4 வந்து லிங்க பேதம் உண்டுன்னுட்டு அப்ப ஏகஹ ஏகா ஏகம் துவௌ த்வே த்வே ஓகே அப்புறம் எப்படி வரும் த்ரயஹ திஸ்ரஹ த்ரீணி அப்புறம் சத்வாரஹ சதஸ்ரஹ சத்வாரி இந்த 4க்கு மட்டும் லிங்க பேதம் உண்டு பஞ்ச சப்தத்துல இருந்து தான் லிங்க பேதம் கிடையாது ஓகே அப்போ வந்து இப்ப துவௌ ஏன் துவௌ சகாயௌ சொல்றான் சகாயௌ சகானா ஃப்ரெண்டு சகாயவ் அப்படிங்கிறது த்வீவச்சனம் இந்த லெசன்ல நிறைய த்வீவச்சனம் நீங்க பாப்பேன் இப்ப நம்ம எல்லாத்துலயும் த்வீவச்சனம் இருக்கு த்வீவச்சனம் வந்து நீங்க பாப்பேன் இப்ப துவௌ சகாயவ் துவௌங்கிற அந்த இதே வந்து த்வீவச்சனம் மட்டும்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏக வந்து ஏகவச்சனம் மட்டும்தான் த்வீ சப்தம் அதாவது துவௌ வந்து த்வீவச்சனம் மட்டும்தான் அதே மாதிரி த்ரீ சப்தம் அதான்
த்ரயஹ அது வந்து நித்திய பகுவச்சனம். ஓகே, அது பகுவச்சனத்துல மட்டும்தான் இருக்கும். 3ல இருந்து எல்லாமே பகுவச்சனத்துல மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இப்ப திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். சோ துவௌ சகாயோ 2 ஃப்ரெண்ட்ஸ். அதீவ, அதீவங்கிறது அவ்யயம். வெரி மச், பிரபூதம்னா மச். ஸ்ரேஷ்டி அதத்தான் நான் சொன்னேன், ஸ்ரேஷ்டின் சப்த நகாராந்த புல்லிங்க ஸ்ரேஷ்டின் சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஸ்ரேஷ்டி. ஓகே, நான் அந்த டேபிள் கூட உங்களுக்கு அனுப்புறேன் ஸ்ரேஷ்டி சப்தத்தோடு. வித்தம் அப்படின்னா வெல்த். ஓகே, அதனாலதான் பேங்குக்கு பேர் வித்த கோஷக அப்படின்னு பேர். பேங்குக்கு வித்த கோஷக. ஓகே, சோ வித்தம் அப்படின்னா வெல்த். பூர்வம், பூர்வம்னா முன்னாடி, அதுவும் ஒரு அவ்யயம் தான். சோழ தேசே, சங்கரி மேடம் சொல்லுங்க, சோழ தேசேங்கிறது என்ன விபக்தி? 7th விபக்தி மேம். 7th விபக்தி. ஓகே, சப்தமி விபக்தி ஏகவச்சனம். சப்தமி விபக்தி. ஓகே, அப்போ இந்த அடுத்தது வந்து எப்படி பண்ணுவேன், ட்ரை பண்ணுங்க. தோ சகாயா வாஸ்தாம், இதுல சந்தி இருக்கு. நான் சொல்லிட்டேன். சகாயௌ அவஸ்தாம். இது வந்து தேவகி மேடமா? ஆமா. I thought Shankari madam was saying. இல்ல Okay. அவங்க. Okay, so I thought she is only going to say, and okay, let Sorry, whoever I is thought the question was open to all. no. Now when somebody is reading, I always like to give the chance to them. When your chance comes, you can also say. Okay, Devaki madam, since you started it, நீங்களே அதை முடியுங்க. ஓகே, துவௌ அது சகாயௌ அவாஸ்தாம். என்ன சந்தி? அது என்ன சந்தி? அது வந்து அவயாவ. அவயாவ. ஓகே, அவயாவ சந்தி. அந்த சகாயௌங்கிறது அந்த ஔ வந்து ஆவாகும். ஓகே, அப்ப அந்த ஓகே ஆவாகும். ஓகே, சகாயான்றதுனால சகாயௌ, அந்த யௌ பிளஸ் ஆவஸ்தாம். ஓகே, அவாஸ்தாம் அப்படிங்கிறது இப்படியா இருக்கு. ஓகே, அப்போ வந்து இந்த அவாஸ்தாம் அப்படிங்கிறது என்ன வேர்ப்? அது என்ன லக்கார்? அதெல்லாம் சொல்லுங்க தேவகி மேடம். அது லங் லக்கார். என்ன தாத்து? தாத்து. அஸ்து. இல்ல, அவ வாஸ்தாம். வாஸ். எஸ், வாஸ் தாத்து. வஸ் தாத்து. வஸ் தாத்து. ஓகே, அது எதனால வாஸ்தாம்னு இருக்கு, அவாஸ்தாம்? பாஸ்ட் டென்ஸ், லங் லக்கார். ஓகே, த்விவச்சனம். ஓகே, லங் லக்கார் த்விவச்சனம். ஓகே மேம், you can mute yourself. Good. So சகாயௌ பிளஸ் அவாஸ்தாம், அதுதான் சகாயா வாஸ். ஏன்னா அந்த யௌங்கிறது ஆவுன்னு ஆயிடும். ஓகே, அப்ப ஆஸ்தாம். இதுல வந்து வஸ்தாத்து வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல you are right தேவகி மேடம், it is as தாத்து only. Yeah, ஆசீத், ஆஸ்தாம், ஆசன், that is the right thing. Yeah, it is as dhatu. I was looking at vas and I said no, it is as dhatu. vas dhatu vandana உங்களுக்கு அவஸ்தாம்னு வரும். இது வாஸ்தாம். Okay, that is because of ஆஸ்தாம். So சகாயௌ அவா இப்படி வரும். சகாயௌ இதுல வந்து ஆவு இருக்கு. சோ இதுல வந்து ஆஸ்தாம். சோ எப்படி பிரிக்கணும் இத? சகாயௌ பிளஸ் ஆஸ்தாம். சோ அஸ்தாத்து. It is not vas dhatu. I was wrong. It is ஆஸ்தாம். It is as dhatu. ஆசீத், ஆஸ்தாம், ஆசன். Okay.
சோ நீங்க வந்து சொல்லுங்கம்மா. அடுத்தது சொல்லுங்க சங்கரி மேடம். தயோரேகோ அது என்ன சந்தி வருது அதுல? தயோ தயோரேகோ தெரியல மேடம். தயோரே ஓகே, உங்களுக்கு தெரியல. ஓகே, தெரியல. வேற யார் ஆன்சர் பண்ற இத? ஒன் ஆஃப் யூ. விசர்க சந்தி. தேவகி மேடம், நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டீங்களா லெசனை? இல்ல, I wanted to thank you in the first place that your notes were very, very, very lucid and in at a glance எல்லாம் புரியுற மாதிரி. This which is I wanted. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். It's very பைபிள் மாதிரி அது. ஓகே, that's welcome. So you said விசர்க சந்தி எப்படி சொல்லுங்க? தயோஹோ ஏகஹ. ஏகஹ போட்டேன்னா அப்புறம் ஏகோ தயோஹோ. இருக்கே. அதான் ஏகஹ, அங்கேயும் ஒரு விசர்க்கம். அந்த தயோ ஓகே, ஏ வந்திருக்கு. அது வந்து அங்கே வந்து அந்த ரகாரம் ஆயிடுத்து. இங்க ரேஃபா தேஷ, ரேஃபா. அங்க வந்து ஓகாரம் வந்ததுன்னா எப்படி வந்தது? ஏகஹ வித்யா பிரியஹ. சோ the விசர்க்கம் என்னவா மாறுறது இந்த இடத்துல? ஓகாரமா இருக்கு. முதல்ல என்னவா ஆகும்? ஓகாரம். ஓகாரம் ஆகும். ஃபர்ஸ்ட் ரூல் will be உத்வம். உத்வம், கரெக்ட் கரெக்ட். உத்வம். அததான் புரிஞ்சுட்டோம்னா போறோம். அகாரம் பிளஸ் விசர்க்கம் பிளஸ் அகாரம். Here there is no akaram. Here it is hash pratyahara. Okay? அச்சா, ஹஸ் பிரத்யேகர. இதுல வந்து ஹஷ் பிரத்யாகாரம் தான் வருது. ஹயவரட் அதுலயே செகண்ட் ரூல் இருக்குல்லையே, அதுதான். ஓகே, தேங்க் யூ. ஓகே, குட் குட், வெரி குட். ஐ எம் ஹாப்பி யூ ஆர் ஏபிள் டு சே தட். ஸோ தயோஹோ ஏகஹ வித்யா பிரியஹ அப்படின்னா முதல்ல இது பார்த்துருவோம். பூர்வம் சோழதேஷே துவௌ சகாயோ ஆஸ்தாம். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. தயோஹோ, தயோஹோங்கிறது சங்கரி மேடம், தயோஹோ என்ன சப்தம், என்ன விபக்தி? தயோஹோ ஓ, தயோஹோ என்ன சப்தம் சொல்லுங்க. தோரணை. இனிமே கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கணும் நீங்களும் சப்தம்லாம். You know what, when I did this, when we do this infant reader, you know what, நாங்க போன உடனே our teacher will not teach us. ஒரு 10 லெசன் வரைக்கும் தான் they will teach and the concepts கத்து கொடுத்துட்டு we have to prepare the lesson and go. He will only say பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். So what I'm saying is, by now we should be trained to do that. கொஞ்சம் படிக்கணும். தயோஹோங்கிறது என்ன தெரியலன்னா சொல்லிடுங்க. தெரியல மேடம். இல்ல மேடம், தெரியல. ஓகே, தயோஹோ அப்படிங்கிறது தகாராந்த புல்லிங்க தத் சப்தம் அவர்களில் ஒருவர். அப்ப என்ன விபக்தி வரும்? ஸ்ரீதரன் சார், கேன் யூ சே? சப்தமி விபக்தி த்விவச்சனம். சப்தமி விபக்தி த்விவச்சனம். அவர்களில் ஒருவர் வித்யா பிரியன். ஓகே, அவர்களில் ஒருவர். எப்பொழுதுமே அந்த இல்லு வந்ததுனால இல்லு இன்னு அதெல்லாம் வரும்பொழுதே நம்ம சப்தமின்னு புரிஞ்சுக்கணும். மீனிங் கொஞ்சம் தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு விபக்தி வந்து ஈஸியா வரும். சப்போசிங் நம்மளுக்கு விபக்தி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சோ தயோஹோ ஏகஹ வித்யா பிரியஹ. அந்யோ தனப்பிரிய அப்படிங்கிறது மறுபடியும் அந்யஹ தனப்பிரியஹ. இங்கேயும் விசர்க சந்தி, விசர்கஸ்ய உத்வம். சோ பூர்வம் சோழ தேசத்துல முன்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவர்களில் ஒருவர் வித்யா பிரியன், மற்றவர் தனப்பிரியன். அதுதான் அது. ஓகே, யா. ராஜலட்சுமி மேடம், கேன் ரீட்? எஸ் மேம். தயோஹோ பிதரௌ
ம் अपीव दरिद्रौ ம் अतस्तौ ம் पित्रौ राज पित्रौ ராஜ்யயா राज्यया ओके पित्रौ राज्यया विदेशं गतौ ஓகே. இப்போ தயோஹோ நம்ம பார்த்துட்டோம். பித்தரவு வந்து என்ன என்ன வச்சனம்? द्विवचनं मैडम द्विवचனம். द्विवचनं ஓகே. என்ன சப்தம் என்னது அது? ரூபம். पितृशब्दं விகாராந்த विकारान्त पुल्लिंग पितृशब्दं द्विवचनं பிரதமா விபக்தி द्विवचनं அப்ப இந்த தரித்ரவ் அப்படிங்கிறது இங்க விசேஷமா வருது. இப்போ இந்த அத்தஸ்தவ் அதுல ஏதாவது சந்தி இருக்கா? अतस्तौ अतः अतः come on correct अतः அத்தஹ தவ் குட். சோ தகாரத்துக்கு முன்னாடி விசர்க்கம் இருந்தா விசர்கஸ்ய ஸ்தானே சகாரா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? yes ma'am. So that is how you have to understand. So அத்தஹ தவ் அதனா so தவ் ரெண்டு பேரும் so they two அப்படின்னு வரும். அவர்கள் இருவரும் பித்ரோராஜ்யயா இதுலயும் சந்தி இருக்கு. come on पित्रोराज्य पित्रः இல்ல பாருங்கோ. அதேதான் லாஸ்ட்ல அந்த ரேஃபா சந்தி வந்தது அது மாதிரி மேடம். சொல்லுங்கோ. ரேஃபா தான் கரெக்ட், யூ ஆர் ரைட். அப்ப எப்படி வரும்? ரேஃபா எடுத்துட்டேன்னா ஆக்ஞயா பித்ரோஹோ ஆக்ஞயா பித்ரோஹோ ஆக்ஞயா. சோ அப்ப that will become பித்ரோஹோ என்ன பித்ரோராக்ஞயா. ஆமா பித்ரோஹோ ஆக்ஞயா. பித்ரோ என்ன சப்தம்? பித்ரோஹோ சப்தமி நோ இல்ல நீங்க பாருங்க. ஆக்ஞயானா ஆக்ஞைப்படி ஆணைப்படி அவர்களின் ஆணைப்படி. அவர்களின்னா அவர்களுடையவ அவர்களுடையன்னு சொல்லலாம் மேடம். அவர்களுடைய ஆணைப்படி. அப்படினா என்ன ஷஷ்டி விபக்தி द्विवचனம். குட் குட் குட். இப்படிதான் படிக்கணும். கரெக்டா? யூ ஆர் ரைட் ஆன் தி ரைட் ட்ராக். சோ ஆக்ஞயா என்ன சப்தம் சொல்லுங்க? ஆக்ஞயான்னு வந்திருக்கு. அப்ப it is also third no பித்ரோஹோ ஆக்ஞயா. சொல்லுங்க என்ன விபக்தி வரும்? ஆணையின்படி means இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஆக்ஞயா இது உங்களுக்கே தெரியணும். it is third vibhakti madam like சீதையா. குட் குட் குட். அப்போ என்ன சப்தம் என்னது அது? ஆக்ஞா சப்தம். ஆகாராந்த no ஆகாராந்த ஆக்ஞா சப்தः ஆகாராந்த ஸ்திரீலிங்க. ஆகாராந்த பதோட நம்ம ஸ்திரீலிங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துறணும். yes ma'am yes ஆகாராந்த ஸ்திரீலிங்க ஆக்ஞா சப்தः तृतीया विभक्ति द्विवचनम एकवचनम sorry ஆமா ஆக்ஞயா द्विवचनம்னா ஆக்ஞாபியாம்னு வந்துரும். ஆக்ஞாபியாம் சரி புரிஞ்சுக்கோங்க. ஆக்ஞயா ஓகே கட்டளையா. விதேஷம் கதௌ. விதேஷம் இஸ் வேற நாட்டுக்கு சென்றார்கள். சோ தயோஹோ ஓகே மா you can mute yourself. தயோஹோ பிதரௌ அதீவ தரித்ரௌ அத்தஹ தௌ அப்படி பிரிச்சு படிக்கும்போது பித்ரோஹோ ஆக்ஞயா விதேஷம் கதௌ. ஓகே சத்யா மேடம் உங்களை நான் விட்டுட்டேன், நீங்க படிங்கோ. विद्या प्रयस्तत्र विद्या प्रियस्तत्र विद्यालयं प्रविश्य विद्याम् अधीतवान्
अन्यः कस्यापि श्रेष्ठिनः आपनो आपणे आपणे व्यापृतः प्रभूतं वित्तम जेति स्म இல்ல இல்ல வித்தம் அர்ஜதி. वित्तम अर्जति स्म. Okay. சரி, இப்போ இதுல முதல் வேர்ட்லயே சந்தி இருக்கு. என்ன சந்தி சொல்லுங்க? पूर्व रूप संधि. எங்க? विद्या अस्य எஸ் வரலையே. இது எஸ் அவகிரக சின்னம் வந்தா அவகிரக சின்னம் வரல. அது பாவப்பட்டு நான் வித்யா நினைச்சுட்டேன். வித்யா அப்பி வித்யா வித்யா பிரியன் வேர்டு முன்னாடியே வித்யா வித்யா பிரியன்னு கொடுத்திருக்கா இல்லையா? வித்யா பிரிய. முதல் பாராகிராஃப்லயே கொடுத்திருக்கா வித்யா பிரியன்னு கொடுத்திருக்கா. ஆமா. இப்ப எப்படி இருக்கு வேர்டு? எப்படி இருக்கு? வித்யா பிரிய தத்ரன்னு இருக்கு. அப்போ வித்யா பிரிய தத்ர தெரியல மேடம். தக்காராக்கு முன்னாடி விசர்க்கம் வந்தா என்ன ஆகும்? சக்காரா வரும் அங்க. இப்பதானே ஒண்ணு பார்த்தோம். வித்யா பிரிய சொன்னாங்களே, இப்ப சொன்னாங்களே ராஜலட்சுமி மேடம். அந்த மாதிரி வித்யா பிரிய வித்யா பிரிய தஸ்ர தஸ்ர. அப்ப சகாரம்க்கு பதிலா அது விசர்க்கம்னு பார்க்கணும். அப்ப வித்யா பிரிய தத்ர வித்யா பிரிய தத்ர வித்யாலயம். சரி, பிரவிஷ்ய வந்து என்னது? பிரவிஷ்ய வித்யாலயம். பிரவிஷ்யன முதலில் நுழைய. மீனிங் எனக்கு வேண்டாம். இது ஒரு பிரத்யை. என்ன பிரத்யை? நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ பிரத்யை எல்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு எல்லாம்? பிரவிஷ்ய வித்யா ஆ பிளஸ் இ. இல்ல இல்ல ஐடியா. ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் சந்தி. ஆ பிளஸ் ஈன சந்தி. சந்தி பிரத்யை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. துவா பிரத்யை, துமுன் பிரத்யை, லெப் பிரத்யை, இத்தவத்து, யுக்த எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ பிரவிஷ்ய. பிரவிஷ்ய தெரியலமா. ஓகே, பிரவிஷ்யங்கிறது ஏன் வந்திருக்கு கடைசியில. ஓகே, பிராங்கிறது ஒரு உபசர்க்கம். சோ பிரவிஷ்ய அது என்ன பிரத்யா வரணும் சொல்லுங்க. வேற யாராவது சொல்லுங்க. இட்ஸ் a லெபந்தம். ஓகே, லெபந்தம் லப்ல முடியறதுனால லெபந்தம் சொல்றோம். இட்ஸ் a லெப் பிரத்யை. லெப் ஞாபகம் வச்சுக்கணும். லெப் வந்துருக்குன்னா பிரா வந்து உபசர்க்கமா இருக்கு. விஷ்ங்கிற தாத்து. ஓகே, பிரவிஷ்னா பிரவேசம் சொல்றோம். கிரக பிரவேசம் சொல்றோம். என்ட்ரிங். அதனால பிரவிஷ்ய என்டர் ஆன், அதாவது என்டர் பண்ணி. வித்யாம் அதீத்தவான். அதீத்தவான் இது எப்படி வரும்? வித்யாம் அதீத்தவான் படிக்கணும். இப்ப அதீத்தவான் என்ன பிரத்யை சொல்லுங்க சத்யா மேடம். தெரியல மேடம். பத்தி வந்தா என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். தெரியலங்க எனக்கு. நான் சரியா படிக்கலை. இத்தவத்து பிரத்யை பாஸ்ட்ல வரும் இல்லையா? பூத்த காலம் சூச்சனை. கொஞ்சம் படிக்கல. படியுங்கோ, தயவு செய்து படியுங்கோ. வித்யாம் அதீத்தவான் கல்வியை கற்றார். வித்யா பிரிய தத்ர அங்கே. விதேசம் முன்னாடி பார்த்தோம். 2 பேரும் விதேசம் போனா. வித்யா பிரியன் அங்கே, தத்ர அங்கே. வித்யாலயம் பிரவிஷ்ய ஒரு வித்யாலயத்துல உள்ள நுழைஞ்சுங்கிற மாதிரி என்டர். வித்யா அதீத்தவான் வித்யை கல்வியை கற்றார். அந்நியக இது இது என்ன சந்தி சொல்லுங்க. கஸ்யாபி ரொம்ப ஈஸி. கஸ்யாபி கஸ்யாபி இதுதான் பூர்வ ரூப சந்தியா? கஸ்யாபி நீங்க என்ன சொன்னீங்க போனது சொல்லும்போது? பூர்வ ரூப சந்தினா எஸ் சின்னம் வரணும். எஸ் சின்னம் வரணும். ஆமா. அப்ப எப்படி இது பூர்வ ரூபமா இருக்கும்? பிளஸ் ஹப்பி. கஸ்ய ஆ பிளஸ் இ வருது. சோ ஆ பிளஸ் இ இங்க வருது. கஸ்ய அப்பி. அப்ப அது என்ன சந்தி? கஸ்யா பிளஸ் அப்பினா என்ன சந்தி? என்ன சந்தி?
இல்ல சவர்ண தீர்க்க சவர்ண தீர்க்கம் ஆறுது இல்லையா அது. ஆமா So, கஸ்யா அது தீர்க்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தீர்க்கம் ஆறுது. ஓகே, அதனால சவர்ண தீர்க்க சவர்ண தீர்க்க. கஸ்யாபி ஸ்ரேஷ்டினஹ. ஓகே, இந்த Okay. ஸ்ரேஷ்டின் சப்தத்தோடு ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் ஸ்ரேஷ்டினஹ. ஆப்பனே. ஓகேமா, நீங்க மியூட் ஆப்பனே. பண்ணிக்கோங்க. இனிமே நான் சொல்லிட்டேன், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சத்யா மேடம். சோ வித்யாபிரியः தத்ர வித்யாலயம் பிரவிஷ்ய வித்யாம் அதீத்தவான். சோ வித்யாபிரியன் அங்கு அந்த ஸ்கூலுக்கு, வித்யாலயம் எப்படி வேணா எடுத்துக்கலாம், ஸ்கூலு படிக்கிற மேடம், வித்யா ஆலயம், வித்யாயாக ஆலயம் தான் அது சமஸ்த பதம், படிப்பினுடைய ஆலயம் அப்படின்னு. கோவில் தேவாலயம்ல கடவுளுடைய, அதான் ஆலயம்ங்கிறதுக்கு ஆக்சுவலி அபோர்டு, லிவிங் பிளேஸ் அப்படின்னு சொல்றார். இருக்கும் இடம் அது வந்து. இப்போ கல்வி கற்கும் இடம் வந்து வித்யாலயம், கடவுளை கும்பிடும் இடம் வந்து தேவாலயம். ஓகே, அத மாதிரி. சோ அத வித்யாலயம் பிரவிஷ்ய அப்படின்னு லப்பு பார்த்தோம் நம்ம. வித்யாம் அதீத்தவான், சோ கல்வியை கற்றார். அந்நியக மற்றவர். கஸ்யாபி, கஸ்ய அப்பி, அதான் சவர்ண தீர்க்க சந்தி. கஸ்ய ஒரு கஸ்யாப்பி, கஸ்ய சிரேஷ்டினக அப்படி வரணும். கஸ்ய ஷஷ்டி விபக்தி, சிரேஷ்டின. கஸ்ய வந்து இங்க வந்து விசேஷணமா வருது சிரேஷ்டின. சிரேஷ்டினக வந்து ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். இப்போ ஏதோ ஒரு ஒரு மர்ச்சன்ட்டுடைய ஆப்பனே, ஆப்பனேங்கிறது சப்தமி விபக்தி. அகாராந்த புல்லிங்க ஆப்பன சப்த சப்தமி விபக்தி ஆப்பனே. வியாபிருத்தக, வியாபிருத்தகனா வாஸ் பிஸி. ஓகே, பிஸி. பிரபூத்தம் வித்தம் அர்ஜதி, அதாவது வித்தம் அர்ஜதி அப்படி வரும். வித்தம் அர்ஜதிங்கிறது வித்தம் அர்ஜதி ஸ்ம. ஓகே, இந்த இடத்துல மட்டும் ஐ வாண்ட் டு சே சம்திங். அதாவது இப்ப நம்ம லங்லக்கார் பார்த்தோம். லங்லக்கார்ல எப்படி வந்தது பூத்த காலம், நம்ம வந்து ஆ போடணும் முன்னாடி சொன்னோம். இப்ப பட்டு அப்படின்னா, அப்போ பட் அப்படிங்கிற தாத்துக்கு பட்டத்தி பட்டத்தக பட்டந்தி வந்து லட்லக்காரம். லங்லக்காரம் என்ன வரும், அப்பட்டத் அப்பட்டதா அப்பட்டன் அப்படி வந்தது. கரெக்டா? அது ஒரு விதம். பூத்த காலம்க்கு வந்து 3 விதமா சொல்லலாம் சம்ஸ்கிருதத்துல. முதல் விதம் வந்து லக்கார் யூஸ் பண்ணி சொல்லலாம், அதுதான் அப்பட்டத் அப்பட்டதா அப்பட்டன். ரெண்டாவது வந்து இப்ப நம்ம பார்த்தோம் அதீத்தவான் அப்படின்னு பார்த்தோம். படித்தவான், கத்தவான், லிখিতவான், லிখিতவதி ஃபீமேல்னா அது தவத்து புருத்தி, அதுல சொல்லலாம். மூணாவது ஒரு ரூல் இருக்கு. நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம சப்போசிங் நம்மளுக்கு வந்து மறந்து போயிடுது, எனக்கு வந்து லங்லக்கார வந்து மறந்து போயிடுது, எனக்கு லட்லக்கார் தான் ஞாபகம் இருக்கு, தீத்தா அந்தி தான் ஞாபகம் இருக்கு இந்த டயத்துல, எனக்கு தவத்து பிரத்தியையும் எனக்கு தோணலை அப்படின்னு சொன்னானா, நம்ம வந்து அந்த லட்லக்கார போட்டுட்டு பக்கத்துல ஒரு ஸ்மா போட்டுருணும். இங்க போட்டிருக்க பாருங்க, வித்தம் அர்ஜதி ஸ்ம. அர்ஜத்தின்னா என்னதுன்னா அக்வயர் பண்ணது, சேர்க்கிற. அதாவது என்ன சொல்லுவோம் அது தமிழ்ல, அக்வயர் பண்ணதுன்னா பணத்தை இதை சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டா தன்வசப்படுத்துவது. அதுதான். சோ பணத்தை வந்து தான் கூட கூட சேர்த்துட்டே வரான், அது மாதிரி. சோ என்ன பண்றோம், நிறைய வியாபிருத்தக, அதாவது அந்நியக, இன்னொருத்தர் ஒரு மர்ச்சன்ட்டுடைய, ஏதோ ஒரு மர்ச்சன்ட்டுடைய கடையில ரொம்ப பிஸியா இருந்து, பிரபூத்தம், பிரபூத்தம்னா மச், நிறைய பணத்தை, வித்தம் அர்ஜதி ஸ்ம. அப்போ அர்ஜதி ஸ்ம அப்படிங்கிறது என்னது, அர்ஜதி ஸ்மன்னா சேர்த்தார், அத பணத்தை அக்வயர் பண்ணினார். ஓகே, தனத்தை சம்பாதித்தார், இப்படி கூட வச்சுக்கலாம். தனத்தை சம்பாதித்தார் அப்படின்னே வச்சுப்போம். இந்த இடத்துல கான்டெக்ஸ்டுவல் மீனிங் வச்சுப்போம். அப்ப இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம், ஆனா அர்ஜதி தான் வந்திருக்கு. அப்ப லட்லக்கார் தான் வந்திருக்கு, ஆனா லட்லக்காருக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன், ஸ்ம போடணும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்மஹ அப்படின்னா அஸ்தாத்தோடு வந்துடும். அஸ்தி ஸ்தக சந்தி அப்படி வந்துடும். அதுல வந்து உத்தம புருஷல அஸ்மி ஸ்வஹ ஸ்மஹான்னு வரும். ஓகே, சோ அது வந்து அப்படி வரும். இதுல வந்து ஸ்ம விசர்க்கம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும், வெறும்னா ஸ்ம. அப்ப
அப்ப பட்டதி ஸ்ம படித்தான், லிக்கதி ஸ்ம எழுதினான், காததி ஸ்ம சாப்பிட்டான். புரியுதா? சோ ஸ்ம வந்தானா அது பூத்த காலம் சூச்சயதி, இறந்த காலத்தை சொல்லுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த பேராகிராஃப் புரிஞ்சிருக்கும். கடையில பிஸியா பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தான் இன்னொருத்தன். ஓகே, மீனாட்சி மேடம். दशम यो वर्षेभ्यः परं तौ स्वदेशं प्रति प्रस्थितौ वनमार्गेण गच्छतोस्तयोः धनप्रियस्य धनभाण्डं चोराः अपाहरन् तेन स निर्धनो जातः. முதல் இதுலயே சந்தி வந்திருக்கு, என்ன சொல்லுங்க? விசர்க சந்தி. சொல்லுங்க, சந்தி என்ன சொல்லுங்க, எப்படி வந்திருக்கு சொல்லுங்க. ஓகாரமா இருக்கு, உத்தமனேகி ஓகாரமா இருக்கு. தசம்யாகான்னு வரணும் இல்லையா? இல்ல, நீங்க அது எப்படி வந்திருக்கு, அது என்ன வேர்டு படிங்கோ. தசபியோன்னு வந்திருக்கு. தசபியோ. அப்ப இது என்னவா இருக்கும்? தசபியக தான். ஆமா, தசபியக வருஷேபியக. ஓகே, வருஷேபியக பரம். பரம் வருஷேபியக. வருஷேபியக பகுவச்சனம். ஓகே, பஞ்சமி விபக்தி. பஞ்சமி. ஓகே, பஞ்சமி. ஓகே, ஷஷ்டி வராது இங்க, சதுர்த்தி வருமா? தசபியக வருஷேபியக, தசபியக வருஷேபியக. ஃபார் பரம் வந்ததுனால உங்களுக்கு பூர்வம் பரம் வந்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனால பஞ்சமி வந்திருக்கு. தசபியக வருஷேபியக பரம் ஸ்வதேசம் பிரதி பிரஸ்திதௌ. தௌ பிரஸ்திதௌ. ஓகே, ஸ்வதேசம் பிரதி, பிரதி இஸ் an அவ்யயம், டுவர்ட்ஸ். நான் நேத்து முந்தா நாளதான் இந்த கிளாஸ்ல சொன்னேன்னா அந்த கிளாஸ்ல சொன்னேன்னு தெரியல. பிரதி வந்தாலே முன்னாடி வந்து த்விதியா விபக்தி வரும், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்வதேசம் பிரதி பிரஸ்திதௌ. ஓகே, ஸோ 10 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் அதான் சொந்த நாடை நோக்கி கிளம்பினார்கள். அதுதான் பிரஸ்திதௌ, கிளம்பினார்கள். இந்த பிரஸ்திதங்கிறது இட்ட பிரத்யை, அது த்விவச்சனமா இருக்கிறதுனால பிரஸ்திதௌன்னு வந்திருக்கு. ஓகே, இது அடுத்ததுல ஒரு சந்தி இருக்கு, மீனாட்சி மேடம் சொல்லுங்க. வனமார்கேன கச்சதோஸ்தக தயோஹோ. கச்சதக தயோஹோ அங்க இல்ல இல்ல, கச்சதோஹோ தயோஹோ தான். சகாரம் வந்திருக்கு இல்லையா, சகாரம். அதனால கச்சதோஹோ தயோஹோ. சோ வனமார்கேன, வனமார்கேன என்ன விபக்தி? திருத்தியா விபக்தி. விபக்தி ஏகவச்சனம். ஏகவச்சனம். கச்சதோஹோ தயோஹோ. கச்சதோஹோ தயோஹோ தனப்பிரியஸ்ய. தனப்பிரியக இல்ல, சந்தி இல்ல, சஷ்டி விபக்தி. தனப்பிரியக. ஓகே, நீங்க வந்து மியூட் பண்ணிக்கோங்க, நான் அடுத்து வரும்போது கேட்கிறேன். வனமார்கேன அதாவது வனத்துல காட்டு வழியில, கச்சதோஹோ தயோஹோ இந்த இடத்துல இட் இஸ் a சத்ரு பிரத்யய். இட் இஸ் நான் உங்களுக்கு அதை கேட்க விட்டுட்டேன். கச்சதோஹோ தயோஹோ அதாவது போய் கொண்டிருந்த அவர்கள் இருவரில். ஓகே, அந்த இருவரில் இல் வந்தானா என்ன விபக்தி இது மீனாட்சி மேடம்? சப்தமியா? சப்தமி த்விவச்சனம். த்விவச்சனம். எல்லாமே இந்த லெசன்ல ஆல்மோஸ்ட் த்விவச்சனம் தான் வரும். ஓகேமா. சோ கச்சதோஹோ அதாவது எப்படி வரும்? முதல்ல வந்து கச்சதி, கச்சதோஹோ, கச்சத்சு. அதான் நான் சொன்னேன், இது வந்து கச்சத் சப்தம். கச்சன் வரும், கச்சன், கச்சந்தௌ, கச்சந்தஹ அப்படி வரும். சோ இது நகாராந்த, தகாராந்த சப்தம் கச்சத்.
சோ கச்சதோஹோ தயோஹோ, அப்போ போய் கொண்டிருந்த இருவரில், அவர்கள் இருவரில், தனப்பிரியசிய தனபாண்டம், தனப்பிரியன் யார் பணம் சேர்த்தான் நிறைய வேலை பார்த்து, தனபாண்டம், தனபாண்டம்னா அந்த play this a box where he is keeping the wealth. Okay, தனபாண்டம், தனசிய பாண்டம் ஆக்சுவலி சமஸ்த பதம் அது. அப்ப தனத்துடைய பாண்டம் எதுல பணம் வச்சிருந்தாமோ அது சோராக அபாஹரன். சோராகாங்கிறது பகுவச்சனம். இப்போ இந்த அபாஹரன் அப்படிங்கிறது, அதாவது ஹரதி அப்படின்னா டேக்அவே, டேக்அவே. அப்போ வந்து அஹரத், அஹரத் அப்படின்னா டுக்கவே, பாஸ்ட் டென்ஸ். டேக்அவே ஹரத்தி, டுக்கவே அஹரத், லங்லகார். ஆனா இதுல வந்து அபாஹரன், அபகரித்தார். அது ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா, அப்பாங்கிற உபசர்க்கம் வந்திருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. அப்பாங்கிற உபசர்க்கம், அதுக்கப்புறமா அஹரத், அஹரன், சோராகா வந்ததுனால அஹரன். சோ அப்பா பிளஸ் அஹரன், அப்ப என்ன வரும்? மீனாட்சி மேடம் சொல்லுங்க, என்ன சந்தி இது? ஸ்வரசந்தி. ஸ்வரசந்தியில சவர்ண சவர்ண தீர்க்க சந்தி. எஸ், எனக்கு அந்த இது சொல்லுங்க, அந்த அபாகரன் அப்ப பிளஸ் அஹரன். ஆகரன். அப்பா பிளஸ் ஆஹரன்ங்கிறது அப்பாஹரன். அதே மாதிரி ஹரத், பிராஹரத்னு வரும். பிரா பிளஸ் அஹரத் அப்படின்னு இருந்ததுன்னா முதல்ல உபசர்க்கத்தை போட்டுருணும். இப்ப யாராவது உங்களுக்கு வந்து பிரா பிளஸ் அஹரத், அப்போ அப்படி வந்ததுன்னா பிரஹரதி அப்படின்னு போட்டிருந்தா, பிரஹரத்திங்கிறதோடு லங்லக்கார கேட்டானா நம்ம என்ன சொல்லணும்? பிராவ உபசர்க்கத்தை தனியா எடுத்துடணும். அப்புறமா ஹரத்திங்கிறதுக்கு அஹரத்னு போடணும். அப்ப பிரா பிளஸ் அஹரத், பிராஹரத் அப்படி வரும். முதல்ல உபசர்க்கத்தை போட்டுட்டு அப்புறமா அந்த லங்லக்காரோட ஃபார்ம் போடணும். புரிஞ்சுதா? Did everybody get it? ஃபாலோ பண்ண முடியுதாமா எல்லாராலையும்? நான் சொன்னது யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் இன்னொரு தடவை சொல்றேன். லலிதா மேடம் புரிஞ்சுதா? லலிதா மேடம், ஆர் யூ இன் கிளாஸ்? ஓகே, இன்னொரு தடவை சொல்லிடுங்க மேடம், எனக்கு கொஞ்சம் புரியல. அதனாலதான் கேட்டேன். அதாவது இப்போ வந்து ஹரதி அப்படிங்கறது விட்டுப்போம். ஹரத்தினா டேக்அவே. இப்போ லங்லக்கார்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அஹரத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லங்லக்கார்ல இட்டாமன் அப்படின்னு வரும். இப்ப பிராங்கிற உபசர்க்கத்தை நம்ம ஆட் பண்ணோம். 22 உபசர்க்கம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. பிராங்கிற உபசர்க்கத்தை நம்ம ஆட் பண்றோம். இப்ப பிரஹரத் அப்படின்னா கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணுறது, அவ்வளவுதான். ஓகே, சோ எம்பசைஸ் பண்ணி பிரஹரத். அப்போ பிரஹரத்தின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பிரஹரத்திய லங்லக்கார்ல மாத்தணும்னா சும்மா அப்ரஹரத்தி ஹரத்னு சொல்லிடக்கூடாது. என்ன நம்ம படிச்சிருக்கோம்? எல்லா லங்லக்காருக்கும் நம்ம முன்னாடி போடணும்னு படிச்சிருக்கோம். இப்ப இந்த பிராக்கு முன்னாடி நம்ம ஆவை போட்டக்கூடாது. அதாவது தாத்துக்கு முன்னாடிதான் நம்ம போட முடியும். உபசர்க்கம் இருந்ததுன்னா முதல்ல உபசர்க்கத்தை தனியா வச்சுட்டு தாத்துக்கு முன்னாடி அந்த ஹரத்திங்கிறத அஹரத்னு ஆக்கணும். அப்புறமா தான் உபசர்க்கத்தை சேர்க்கணும். அப்ப பிரா பிளஸ் அஹரத் என்னவாகும்? இதுல பிரால அகாரம் இருக்கு, அகரத்லயும் அகாரம் இருக்கு. இந்த 2 அகாரமும் சேர்ந்து ஆகாரமாகி சவர்ண தீர்க்க சந்தியா ஆயிடும். பிராஹரத் அப்படின்னு வரும். அதே மாதிரிதான் இங்க அபாஹரன். சோ அஹரத், அஹரதாம், அஹரன். ஆனா அப்பங்கிற உபசர்க்கத்தை சேர்த்திருக்கா. சோ சேர்க்கும் போது அப்பாஹரன். புரியுதா லலிதா மேடம்? புரியுது மேடம். ஓகே. சோ அபாஹரன், சோராக அபாஹரன், அபகரித்தார்கள், அபகரித்தார்கள். ஓகே. சோ
வனத்து வழியாக சென்று கொண்டிருந்த அவர்கள் இருவரில் தனப்பிரியனுடைய தனபாண்டம் ட்ரெஷர்னு சொல்லலாம். அத சோராக அபாகரன் திருடர்கள் அபகரித்தனர். தேன இதுல ஒரு சந்தி இருக்கு மேடம், சொல்லுங்க. இந்த லாஸ்ட் லைன்ல மீனாட்சி மேடம். நிர்தனோத் சக சக நிர்தனக ஜாத்தக நிர்தனாக ஜாத்தக நிர்தன சக நிர்தனகதான் நிர்தனக ஜாத்தக. அப்ப இங்க என்ன ஆறுது? விசர்கசிய லோபக. விசர்கசிய லோபா. இங்க என்ன ஆறுது? விசர்க்கத்தோடு ஓகாரமாகுது. அது என்ன ஆறுது? முதல்ல என்ன ஆறுது? உக்காரமாயி அப்புறம் உக்காரம் உத்துவமாயி ஓகாரம். குட். சோ சி எவ்வளவு சந்தி வந்திருக்கு பாருங்க. ஒரு 2 லைனுக்கு அவ்வளவு சந்தி வருது. So the சந்தி all we know only we can understand the meaning. Okay. So தேன அதனால சக நிர்தனக ஜாத்தக அவன் நிர்தன. இது நீங்கிறது ஒரு உபசர்க்கம் தான். சோ நிர்தன அப்படின்னா பணம் இல்லாமல் ஆகிவிட்டான். ஜாத்தக ஆகிவிட்டான், பணம் இல்லாமல் போய்விட்டான். ஓகே. என்னன்னா சோன் மீனிங்கா அதனால இது ஆமா தேன. அதனால தேனங்கிறது தகாராந்த தத் சப்தத்தோட திருத்தியா விபக்தி. ஓகே. அதனால ஓகே. அடுத்தது மீனாட்சி மேடம்க்கு முன்னாடி லலிதா மேடம் படிங்குமா. யதா தௌ ஸ்வதேசமாகதௌ ததா வித்யாப்ரியம் கிருத வித்யம் தக்ஷிய வீக்ஷ்ய தகஷியோ தத்ரிஷியோ. அங்க என்ன இது ராவா? ஆமா இது தத்ரிஷியோ. ஆக்சுவலி அது தப்பா போட்டிருக்குமா? தத்தேஷியோன்னு இருக்கணும். தத்தேஷியோ. தத் 2 த வந்திருக்கு. அது ரூ மாதிரி இருக்கு. 2 த. தத்தேஷியோ. அது ஏகாரா மேல போட்டுக்கோங்க, தப்பா இருக்கு. தத்தேஷியோ ராஜா தம் மந்திரி பதே ஞயோ ஜயத். ஓகே. ஞயோ ஜயத். ஓகே. இப்போ போதும். இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப யதா தௌ யதா ததா எப்பொழுது அப்பொழுது. எப்பொழுது தௌ அவர்கள் இருவரையும் குறிக்கிறது. ஸ்வதேசம் ஆகதௌ சொந்த ஊருக்கு வந்தார்களோ. ததா அப்பொழுது. வித்யாப்ரியம் கிருத வித்யாம் இருக்கணும். அதுவும் வித்யம்னு போட்டிருக்காரு. கிருத வித்யாம் வித்யாபிரியனிடம் இருந்த வித்யை வீக்ஷ்ய. இந்த வீக்ஷ்யங்கிறது என்ன பிரத்யேகமா? கடைசியில வந்தாலே ஒரு பிரத்யம் வரும். அது பேர் சொல்லவில்லையே. இல் போட்டு ஏன்னா அதாவது ஈக்ஷுங்கிற தாத்து. ஓகே. ஈக்ஷுங்கிற தாத்து இப்ப திருஷ்யுங்கிற தாத்துவும் டு சி, ஈக்ஷுங்கிற தாத்துவும் டு சி தான். திருஷ்யு பரஸ்மைபதி பஷ்யத்தி சொல்றோம். அது ஈக்ஷு ஆத்மநேபதி. ஈக்ஷதே ஆத்மநேபதி. அப்ப இந்த ஈக்ஷுங்கிற தாத்துவோட வீங்கிற உபசர்க்கம் சேர்ந்திருக்கு. ஓகே. வீங்கிற உபசர்க்கம் சேர்ந்து ஈக்ஷ் அப்படி வந்ததுனால அந்த வி பிளஸ் இ வீன்னு ஆயிடுது. சோ வீக்ஷ்ய. ஓகே. புரிஞ்சுதாமா?
புரிஞ்சது. எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லும் பொழுது. ஓகே. அப்போ இங்க ஒரு சந்தி இருக்கா, வீக்ஷியன பார்த்து விட்டு. ஓகே, பார்த்து விட்டு எப்பொழுது அவர்கள் இருவரும் சொந்த நாட்டுக்கு வந்தார்களோ அப்பொழுது வித்யாபிரியன் கிருத்த கிருத்த அப்படின்னு இருந்தால அது ஆக்சுவலி அவனிடம் இருக்கிற அப்படின்னு வரும். ஆக்சுவலி கிருத்த யூஸ் பண்றோம், அவனிடம் இருக்கிற வித்யை. வீக்ஷிய அப்படிங்கிறது லெவந்தம் லெப்பு. தத் தேசியோ ராஜா, இங்க என்ன சந்தி இருக்குமா? இது விசர்க சந்தி. தேசியக ராஜான்னு இருக்கும்போது அது உத்பவமா போய் அப்புறம் யோடு மாறி இருக்கு. வெரி குட், வெரி. சோ தத் தேசிய ராஜா, அப்ப அந்த நாட்டு அதாவது நேட்டிவ், அந்த நேட்டிவ் ஆஃப் தட் பிளேஸ், அந்த தேசத்திலே இருக்கிற ராஜா அப்படின்னு. தேசிய ராஜா தம். தம் யார குறிக்கிறது? தம் மந்திரிப்பதே நயோஜயத். நயோஜயத் அப்பாயிண்ட் பண்ணினார். மந்திரிப்பதே மந்திரி பதவியில் யாரை அப்பாயிண்ட் பண்ணினார்? தம். தம் யாரை குறிக்கிறதுனா வித்யாபிரியனை குறிக்கிறது. ஓகே, வித்யாபிரியம் கிருத வித்யம் வீக்ஷ்ய தத்தேசியோ ராஜா தம். தம்னா அவனை. தம்ங்கிறது தக்காராந்த, தத் புல்லிங்க, தத் சப்தம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். தம் மந்திரிப்பதே மந்திரி பதவியில், சப்தமி ஏகவச்சனம். இங்க அடுத்தது பாருங்க, யோஜயத். இங்க ஒரு சந்தி வருது, தெரியறதா பாருங்க, லேட்டா நான் சொல்றேன். இல்ல, இது விசர்க சந்தி கிடையாது. நம்ம ஓகாரம் வரும்போதெல்லாம் விசர்க. இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல தாத்து இத்துல முடியறது. ஓகே, இத்தாம் அன். ஓகே, இத்தாமன். சோ எப்பொழுதுமே இந்த தாத்துல முடியறதுன்னா நம்ம எப்படி யோசிக்கணும்னா முன்னாடி ஒரு உபசர்க்கம் தான் வரணும். உபசர்க்கம் வர சான்ஸ் இருக்கே தவிர உங்களுக்கு விசர்க சந்தி தாத்துல வராது. அதை நம்ம சிலது தெரிஞ்சுக்கணும். இப்ப எப்படின்னா அயோஜயத், அயோஜயத்னா சேர்த்துக்கிறது. இப்போ யோஜனம்னாலே சேரறதுன்னு அர்த்தம், ஜாயின். ஆமா, கிளாஸ்ல சேர்ந்தையா கேட்டது யோஜயத்திவா அப்படின்னு தான் கேட்பாங்க. யோஜித்தவத்திவா அப்படின்னு கேட்பாங்க. நீ கிளாஸ்ல சேர்ந்துட்டியா அப்படிங்கிறதுக்கு யோஜித்தவத்திவா அப்படின்னு கேட்பாங்க. யோஜித்தவத்திங்கிறதுக்கு அயோஜத்வா சேர்ந்தாச்சா. அப்ப மந்திரி பதவியில இங்க நீ சேர்க்கும் போது உபசர்க்கம் போடும்போது அப்பாயிண்டட் அப்படிங்கிற மீனிங் வருது. ஓகே, அப்ப இந்த நீ பிளஸ் அயோஜத், அப்ப இ பிளஸ் என்ன சந்தி அது? முதல்ல ஈ வருது. அப்ப ஏன் வந்துடுச்சு பாருங்க. ஏன் வந்தாலே என்ன சந்தி வரும்னு சொல்லியிருக்கேன். தப்பு பண்றேன். என் சந்தி. எல்லாருமே கொஞ்சம் சந்திய நல்லா பார்க்கணும். நீ பிளஸ் அயோஜத், அயோஜயத். அப்ப அந்த நீ, அந்த நீயோட இடத்துல ஈயோட இடத்துல யகாரா அது ஆவோட சேர்ந்து யாவா எடுத்து. சோ நயோஜயத். ஓகே, நீ பிளஸ் அயோஜயத். அப்போ அவர் அப்பாயிண்ட் பண்ணினார். ஓகே, ஓகே மேம், கேன் மியூட் யுவர்செல்ஃப். இதுக்கு தாத்து யுஜ் தாத்து இல்ல? ஆமா, யுஜ். யுஜ் யுஜ் தாத்து. யுஜ் தான். அதாவது உக்காரம் எந்த தாத்துல இருக்கோ அது என்ன ஆகும்னா அந்த உக்காரம் குணமாயி ஓ ஆயிடும். அதனாலதான் அது யோஜன்னு வரும். புரியுதா? உக்காரம். இப்போ ருத், ருத்னா அழறது, ரோதித்தி வருது பாருங்க. ஆமா, புத் தாத்து போதயதி. அதான் அந்த உக்காரா வரும்பொழுதெல்லாம் யோவாகும். ஓவாம் குணம் எடுத்துக்கணும். அதுதான். தட் இஸ் ஆல். நீங்க கணாஸ் படிக்கும் போதுதான் படிப்பீங்க அத. சோ
Niyojayat. Okay. So before Lalita madam, it is Devaki madam. Yes, madam. Hmm. Yeah. Dhanapriya, அதுல இருந்து ஆரம்பிக்கணும். धनप्रियस्तु जीविकार्थं गत्यन्तरम् अपश्यन् तस्यैव मन्त्रिणः सेवको अभवत् विद्याया महात्म्यं पश्यत् பஷ்யத்த. पश्यत போதும் நிறுத்திருங்கோ. இந்த லாஸ்ட் லைனை நானே சொல்லி கொடுத்துறேன். இப்ப நீங்க சொல்லுங்க. இங்க ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே சந்தி இருக்கு, சொல்லுங்க. धनप्रियः अस्तु. धनप्रियः तु. धनप्रिय तु. விசர்கமோட தக்காரம் வரும்போது நடுவுல வந்து சகாரம். धनप्रिय तु जीविकार्थं जीविका अर्थம் இல்ல அதெல்லாம் जीविकार्थं गत्यन्तரம் எங்களுக்கு ஒரு நிமிஷம். எங்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காரு, அவர் சொல்லுவார், நீங்க எல்லாரும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, நீங்க வந்து கொஞ்சம் படிச்ச உடனே உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும் சொல்லிட்டு நீங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா பொலேட் பண்றேன். அது நம்ம கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஆசை வரும். ஜீவிகார்த்தம் தோணும். என்ன பண்ணலாம், எவ்ரிபடி ஹஸ் பீன் தட் திஸ் திங் ஒன்லி. சோ அவர் சொல்லுவார், டோன்ட் எக்ஸ்ட்ரா பொலேட், go only by what I have taught you அப்படின்னு சொல்றாரு. So that is we all tend to do that. நம்ம எல்லாருக்குமே அது ஆசையா இருக்கும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப கத்தியந்தரம் அப்படிங்கறது அதர் மீன்ஸ். கத்தியந்தரம், ஓகே, அதர் மீன்ஸ். அதாவது இது வந்து நம்ம இதை பிரிக்கலாம். ஆக்சுவலி இது நீங்க எக்காரா வந்திருக்கு, நீங்க சந்தி பிரிக்கலாம் இதுல. ஆமா, கத்தி அந்தரம். கத்தி அந்தரம் படிக்கலாம். ஜீவிகார்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிமர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, சப்த ககாரா சொல்லி கொடுத்தேன். ஓகே, கிம் குத்ர கதி கதா குத்தக கத்தம் கிமர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கிமர்த்தம்னா எதற்காக, வை. இப்போ ஜீவிகார்த்தம், கிமர்த்தம்ங்கிற கொஸ்டின் கேட்டா ஜீவிகார்த்தம் வாழ்வதற்காக. அதான். சோ தனப்பிரியஹ தூ ஜீவிகார்த்தம் வாழ்வதற்காக. தூ அப்படின்னா பட், ஆனால் இப்ப அவர் என்ன ஆயிடுத்து, வித்யாபிரியனுக்கு மந்திரி பதவி கிடைச்சிருக்கு. அந்த ஊர் ராஜாவே மந்திரி சபையில உட்கார வச்சுட்டார். ஆனா அந்த தனப்பிரியன் என்னாச்சு, பாவம், அவரோட பணமும் காணாம போயிட்டு திருடர்கள் எடுத்துட்டு போயிட்டார். தனப்பிரியஹ தூ தனப்பிரியன் பட் தனப்பிரியஹ ஜீவிகார்த்தம் வாழ்வதற்காக கத்தியந்தரம் அபஷ்யன். கத்தி அந்தரம் அதாவது வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அபஷ்யன் பார்த்தான். அபஷ்யன் திஸ் அபஷ்யன் தஸ்யைவ தஸ்யேவ மந்திரிணः சேவகோ அபவத். இது என்ன சந்தி, சேவகோ பவத், பூர்வரூப சந்தி. சேவகः அபவத். முதல்ல என்ன சந்தி வரும், உத்வம். சேவகः, சேவகம் வந்து உத்துவமாயி சேவகோன்னு வரும். சேவகோ அபவத்ங்கிறது ஓகாரம் வந்ததுனால அந்த அக்காரம் வந்து லோபம் ஆகி அதோட இடத்துல அவகிரக சின்னம் வரும். ஆனா நம்ம படிக்கும் பொழுது சேவகோ பவத் படிக்கணும். ஆனா எழுதும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த அவகிரக சின்னம் போடுறோம். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு அந்த அபகிரகம் போடலைன்னா சேவகோ பவத்னு படிச்சிருவோம், தப்பாயிடும். இது சேவகோ அபவத். சோ கத்தியந்தரம் அபஷ்யன் தஸ்யைவ ஒரு சந்தி இருக்கேவா, நீங்களே சொன்னீங்க தஸ்ய ஏவ. நான் சொல்லிட்டேன். சோ அது என்ன சந்தி சொல்லுங்க. தஸ்ய ஏவ ஐ வந்திருக்கு. ஐ வருதுன்னா என்ன சந்தியா வரும், அதுக்கு பேரு ஆவ் இல்ல,
Okay. என்ன சந்தி வரும்? விருக்ஷ சந்தி. விருத்தி சந்தி. Vriddhi. விருத்தி சந்தி. ஓகே. தஸ்ய ஏவ மந்திரிணः சேவகः அபவத். சோ அவன் வந்து யாருக்கு? அந்த மந்திரிணக்கு சேவகனாக இருந்தான். ஓகே. கத்தியந்தரம் அபஷ்யன் பார்த்தான். வேற எந்த கத்தியந்தரம் அபஷ்யத்துன்னு வரணும். அதுல பஷ்யன்னு கொடுத்துருக்கு, அது தப்பு. தக்காரமா மாத்திக்கோங்க. நக்காரமா இருந்ததுன்னா, என்னோட புக்ல நக்காரம் இருக்கு, உங்க புக்ல நக்காரம் இருந்தா தக்காரமா மாத்திக்கோ. சோ வேற வழி பார்த்தான். தஸ்ய ஏவ மந்திரிணக சேவகः அபவத். சோ பை என்ன மீன்ஸ்? ஒரு அதர் மீன்ஸ் பார்த்துட்டு he just went as a மந்திரி சேவகனா, மந்திரியினுடைய சேவகனா. மந்திரிணக அதுவும் மந்திரின் சப்த, அதுவும் அது நகாராந்த சப்த தான். அதனாலதான் மந்திரிணக, மந்திரியினுடைய ஷஷ்டி ஏகவச்சனம். சேவகः அபவத். ஓகே. சேவகனா இருந்தான். வித்யாயா. ஓகே. இங்க ஒரு சந்தி இருக்கு, சொல்லுங்க. வித்யாயா மாஹாத்மியம் பஷ்யத. உங்களுக்கு நிறைய இதுல வந்து விபக்தி தெரிஞ்சாதான் நம்மளுக்கு சந்தி வந்து எங்க இருக்கு, எப்படி வருதுன்னு தெரியும். ஆமா. வித்யாயா அங்க வந்து விசர்க்கம் லோபா இருக்கு. சோ வித்யாயாக அந்த சப்தம் வந்து வித்யாயாக. அப்ப கல்வியினுடைய மாஹாத்மியம், அப்போ மகிமை. பஷ்யத்த என்ன லக்கார? லோட் லக்காரம். லோட் லக்காரம் ப்ளூரல், பகுவச்சனம். இப்ப அடுத்தது ஓகேமா, யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப். அத்தக ஏவ, இந்த லாஸ்ட் லைன் நானே படிக்கிறேன். பிகாஸ் அத்தக ஏவ, அதனாலதான் வித்யாதனம். ஸோ கல்வியுடைய, அதாவது கல்வி எப்போதுமே என்ன சொல்றோம்? the treasure that cannot be stolen any time. திருக்குறள்லயே படிச்சிருப்பேன். வித்யாதனம், அதாவது வித்யை, நம்ம கல்வியும் ஒரு தனமா தான் நம்ம நினைச்சுக்கணும். ட்ரெஷர் ஆஃப் எஜுகேஷன், வெல்த் ஆஃப் எஜுகேஷன். வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம். சர்வதனாத். பாலா மேடம், சர்வதனாத் என்ன விபக்தி சொல்லுங்க. பாலா மேடம் இருக்கேளா? மேடம் தனாத், சர்வதனாத். ஆகாரம் வந்திருக்கு மேடம். இல்ல அதான் அப்படி பார்க்க கூடாது. பஞ்சமி விபக்தி வருது மேடம். பஞ்சமி விபக்தி. தனம்ங்கிறது நபும்சகலிங்கம், புல்லிங்கம் மாதிரிதான் வரும். ராமாத் மாதிரி, ஃபலாத் மாதிரி, சர்வதனாத். ஓகேமா, யூ கேன் மீட் யுவர்செல்ஃப். சோ அத்தக ஏவ, இங்கேயும் விசர்க்கம் லோபா இருக்கு. அத்தக ஏவ வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம். இப்போ எல்லா செல்வங்களிலும் கல்வி செல்வம் பிரதானம். பிரதானம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இத்தி லோகா ஆஹுஹு. அதாவது இந்த ஆஹுஹு அப்படிங்கிறது வந்து இது, அதனாலதான் நான் சொல்றேன்னு சொல்றேன். அதாவது ஆஹுஹு இஸ் அ இது வாட் யூ சே, இட் இஸ் அ பிரசன்ட் டென்ஸ். வாட் பீப்புள் லோகா ஆஹுஹு அப்படின்னா சே, அப்படிதான். ஓகே. ஆஹுஹு அப்படின்னா சே. இப்ப ஆஹுஹுங்கிறதுக்கு என்ன தாத்து அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நினைச்சுப்போம் ஆஹுஹு வந்திருக்கே, இது மாதிரி தாத்து நம்மளுக்கு எதுவுமே வராதே. இந்த தாத்து வந்து ப்ரூ அப்படிங்கிற தாத்து. அஷ்டாத்தியாயி பாக்குறதா பாருங்க. ப்ரூ. ஓகே. மூணாவது ப. ஓகே. ப்ரூ அப்படிங்கிற தாத்து. அதுல வந்து நம்ம இதுல வந்து
நம்ம ராமாயணம் எல்லாம் படிச்சோம்னா அப்ரவீத் அப்படிலாம் வரும். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் லிட்லக்கார்ல வரும். அந்த ப்ரூ தாத்துல இன்னொரு ஃபார்மும் இருக்கு, ஆஹுஹு. அப்போ அது தாத்து வந்து அக்கு தாத்து, ஆகு தாத்து அதெல்லாம் கிடையாது. ஆஹுஹுங்கிறது ப்ரூ தாத்து. ப்ரூ தாத்துல லட்லக்கார்ல பிரதம புருஷல பகுவச்சனம். ஓகே, ஆஹுஹு. ஸோ வித்யாதனம் தான் எல்லா தனத்தையும் விட எல்லா தனத்தையும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். Okay, this is what the lesson is, and I think you all would have. Atta eva means அதனால்தான் அத்தக ஏவ. thank you. அதனால்தான் சொல்லுகிறார்கள். லோகத்திலே லோகாஹா அப்படி ஆக்சுவலி அங்கேயும் ஒரு விசர்க்கம் வந்து லோகா இருக்கு. லோகாஹா அப்படின்னா யாரு? லோகாஹானா லோகத்தில் இருப்பவர்கள். லோகத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம். எல்லா செல்வங்களையும் சிறந்தது விட, எல்லா செல்வங்களையும் விட கம்பேரிசன்ல பஞ்சமி தான் வரும். சிறந்தது முதல்ல இம்பார்ட்டண்டா இருக்கிறது கல்வி செல்வம். ஓகே, ஸோ இதுல வந்து ரப் தாத்து இப்ப பாருங்க, லபந்தம் கொடுத்துருக்கா கீழே. பிரவிஷ்ய வீக்ஷ்ய அர்ஜதி ஸ்ம கேட்டிருக்கா அவளே. அத்திர வியாக்கரண விசேஷம் கஹ. அதான் நம்ம பார்த்தோம். வியாக்கரண விசேஷம் வந்து என்னதுன்னு நம்ம பார்த்தோம். ஸ்ம வந்து ஆனா அது வந்து பூத்த காலம் சூச்சயத்தி. இப்ப ரப் தாத்துல லங் ரூபாணி கொடுத்துருக்கா. அரபத்த அதாவது ஆத்மநேபதி. இத்தாமன் அப்படி பார்த்தோம்ல. இத்தாமன் இஸ்தம்த ஆம் ஆவா ஆமாவா அம் ஆவா ஆமா அம் ஆவா ஆமா. இதுல வந்து த இதாம் அந்த தாஹா இதாம் துவம் ஈ வஹி மஹி. இது வந்து லங்லகார ஃபார் ஆத்மநேபதி verbs. So rab dhatu, rabna to begin. Arabata, arabetam, arabanta, arabataha, arabetam, arabatvam, arabhe, arabhavahi, arabhamahi. ஓகே, இப்ப இதுல வந்து பின்னாடி கொஞ்சம் எக்ஸசைசஸ் இருக்கு. லங் ரூபைஹி வாக்கியானி பூரயத்த. அப்புறம் ஏக த்வி த்ரீ சதுர் ஏதேஷாம் ரூபைஹி வாக்கியானி பூரயத்த. இது வந்து நீங்க வந்து ஹோம்ஒர்க்கா செய்யணும். எந்த அளவுக்கு நீங்க நம்பர்ஸ் ஓட லிங்கப்படி என்ன போடுறேன் அப்படிங்கிறத பார்க்கணும். அது தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, விசேஷணமா நீங்க நம்பர்ஸை யூஸ் பண்ணினா அது எந்த விபக்தியில வருதோ அந்த விபக்தியோட சேர்ந்து வரணும். ஒரு லங்லக்கார்ல ஆகச் அப்படின்னு இருந்தானா அது என்ன போடணும், யார் சிங்குலரா டுவலா ப்ளூரலான்னு பார்த்துட்டு போடுவோம். ஓகே, so this is we have one more. I will do the two உபதேசமால 3 4 எடுத்துட்டு பேஜ் 81. போன வாரம் நம்ம போன கிளாஸ்ல we saw 2 உபதேசமாலாஸ். நம்ம பார்த்தோம் ஆகாசத்துல வந்து சந்திரன் தான் ஆபரணம், பெண்களுக்கு அவருடைய கணவர் ஆபரணம், பூமிக்கு ராஜா ஆபரணம், கல்வி எல்லாத்துக்கும் மேல ஆபரணம் பார்த்தோம். அப்புறம் எந்த அம்மா அப்பா குழந்தைய படிக்க வைக்கவில்லையோ அவ வந்து குழந்தைக்கு சத்ருவாயிடுறா. எப்படி ஒரு சபை மத்தியில ஒரு அன்னப்பறவைகளுக்கு நடுவுல எப்படி ஒரு கொக்கால சோபிக்க முடியாதோ அந்த மாதிரி அந்த படிக்காதவாலும் சபையில சோபிக்க முடியாது. இதுதான் நம்ம உபதேசமாலா 2 பார்த்தோம். இப்ப 3வது உபதேசமாலா. புஸ்தகஸ்தாச்ச யா வித்யா பரஹஸ்தே சயத்தனம் காரியகாலே சமாயாத்தே நசா வித்யா ந தத்தனம். திருப்பி படிக்கிறேன். புஸ்தகஸ்தாச்ச யா வித்யா பரஹஸ்தே சயத்தனம் காரியகாலே சமாயாத்தே ந சா வித்யா ந தத்தனம். புஸ்தகஸ்தாச்ச யா வித்யா.
பரஹஸ்தேச்ச யத்தனம். அதாவது புஸ்தகச்சாய யா வித்யா, யா வித்யா எந்த வித்ய கல்வி புஸ்தகஸ்தா புஸ்தகத்துல இருக்கிறதோ, எந்த கல்வி புஸ்தகத்துல இருக்கிறதோ, பரஹஸ்தேச்ச யத்தனம் எந்த தனம், யத்தனம். ஓகே, யத்து தனம் அது வந்து பரஹஸ்தே இன்னொருத்தர் கையில இருக்கிறதோ, காரிய காலே சமாயாத்தே ந ச வித்யா ந தத்தனம். ஓகே, இப்போ அடுத்தவரோட கையில இருக்கிற பணம் அது நம்மளுக்கு உபயோகப்படாது. புஸ்தகத்துல இருக்கிற கல்வி நம்மளுக்கு உபயோகப்படாது. இப்ப இந்த புஸ்தகம் நிறைய இருக்கு, நமக்கு புரிஞ்சுக்கலைன்னா அது நம்மளுக்கு என்ன உபயோகம்? It is not going to help us if we don't understand how to even read it. So புஸ்தகத்துல இருக்கு. சோ அதே மாதிரிதான் புஸ்தகத்துல இருக்கிற கல்வி பரஹஸ்தே இன்னொருத்தரோட கையில இருக்கிற தனம், காரிய காலே சமாயாத்தே, சமாயாத்தே யாத்தேனா கோ, ஆக்சுவலி அது இங்க வந்து ஆயாத்தே அப்படின்னா கம், சமாயாத்தேனா நம்ம கிட்ட வருது. காரிய காலே காரியம் அதாவது தேவைப்படும் பொழுது அது நம்மிடம் இல்லை என்றால், வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ந சா வித்யா ந தத்தனம். சோ அந்த கல்வியும் அந்த தனத்தையும் வச்சு நமக்கு எந்த யூஸும் கிடையாது. கரெக்டா? புஸ்தகத்துல இருக்கிற கல்வி நமக்கு யூஸ் கிடையாது, நம்ம படிச்சாதான் யூஸ். இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற பணமும் நமக்கு உபயோகம் கிடையாது. அது இரண்டுமே நம்ம பக்கத்துல வந்து நமக்கு தேவைப்படும் போது, காரிய காலம் அதாவது நம்ம காரியம் ஆகும், நமக்கு படிக்கணும், நமக்கு தேவைப்படும் பொழுது அது நம்ம கிட்ட வரல, நம்ம கிட்ட இல்லைன்னா அதை வச்சு நம்மளுக்கு கல்வியும் இல்லை, பணமும் இல்லை. It is as good as not having it at all. No use of education in the books alone and in the money in someone else's hands. If we don't have it, it's as good as not having it. Okay, இதுதான் மூணாவது. நாலாவது, சுகார்த்தி சேத் த்யஜேத் வித்யா, வித்யார்த்தி சேத் த்யஜேத் சுகம், சுகார்த்தினஹ குதோ வித்யா, குதோ வித்யார்த்தினஹ சுகம். சுகார்த்தி சேத் த்யஜேத் வித்யா. சுகார்த்தினா யாரு? சுகமா இருக்கணும் எனக்கு, ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், நான் நல்ல ஜாலியா நான் சுகமா இருக்கணும். த்யஜேத் வித்யா, he has to leave வித்யா, கல்வியை விடுவதான் வேணும். சுகமா இருந்துட்டு கல்வி படிக்க முடியாது. இப்ப நம்மளே இந்த சான்ஸ்கிரிட் ஆசையா படிக்கிறோம், நம்ம சப்தமே படிக்கலைன்னா நம்ம வயசு தானே, நமக்கு ஒண்ணுமே தெரியலைன்னா what is the use? We are wasting 1.5 hours. சோ நம்ம படிக்கணும் அப்படின்னா சுகமா இருக்கணும். சுகார்த்தி சுகமா இருக்கணும், சுகார்த்தமா இருக்கணும்னா சேத் த்யஜேத் வித்யா. த்யஜேத் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் விதிலிங். should leave or may leave, probability or should, இந்த ரெண்டும் தான் சம்பவனார்த்தே விதிலிங். விதிலிங்ல ரெண்டுமே. சோ நோ யூஸ். அப்ப சுகமா இருக்கிறவங்களுக்கு இருக்கணும்னு நினைச்சானா சேத் சுகமா இருக்கணும் என்றால், if you want to be சுகவாசி, you have to leave, you should leave வித்யாம், கல்வியை விட்டுறணும். வித்யார்த்தி சேத் த்யஜேத் சுகம், அதே மாத்தி சொல்லலாம். இப்போ நீங்க வித்யார்த்தி, உங்களுக்கு படிக்கணும், என்ன படிக்கணும். நம்ம நிறைய பாக்குறோம், குழந்தைகள்லாம் படிக்கும்போது பாவம் ராத்திரி வந்து 2 மணி வரைக்கும் படிக்கும், நம்ம குழந்தைகளே படிக்கும். ஏன்னா அவளுக்கு படிக்கணும். அப்ப என்ன பண்ணுவா? அந்த சுகத்தை விட்டுறா. சோ படிக்கணும்னா சுகத்தை விடணும், சுகமா இருக்கணும்னா படிப்படும். இதுதான் ரெண்டு. சுகார்த்தினஹ குதோ வித்யா, குத்தக குத்தக, ஓகே நமக்கு தெரியும் விசர்கத்தை உத்துவம். குதோ வித்யார்த்தினஹ சுகம் அப்படின்னா என்ன? சுகார்த்தினா இருந்தானா குத்தக வித்யா, எங்க இருந்து வரும் கல்வி? சுகார்த்தினம் குத்தகனா from where you will get education if you want to be a சுகார்த்தி. சுகமா இருக்கணும்னா
எங்க இருந்து உங்களுக்கு கல்வி வரும்? அடுத்தது வித்யார்த்திகனா இருக்கணும், வித்யார்த்தின நீ படிப்புதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சானா எங்க இருந்து உங்களுக்கு சுகம் இருக்கும்? சுகம்னா இந்த இடத்துல வந்து சுகமா இருக்கிறது அப்படி கிடையாது. தட் இஸ் ஈஸியா இருக்கிறது. டேக் இட் ஈஸி, நாட் ஸ்டடிங் அட் ஆல். ஓகே, ஸோ சுகமா இருக்கணும். ஐ வில் நாட் ஒர்க் ஹார்ட். அதுதான் டேக் ஈஸி பாலிசியில இருந்தானா ஹவு யூ வில் கெட் how can you be a student? So ரெண்டுமே வெரி நைஸ் திங்ஸ். அடுத்தவர் கையில இருக்கிற பணமும் அடுத்தவர்கிட்ட இருக்கிற கல்வியும் நம்மள்கிட்ட தேவையா இருக்கும்போது இல்லைன்னா இட் இஸ் ஆஸ் குட் அஸ் நாட் ஹேவிங் இட். அது கிடைக்காது, நமக்கு இல்லை, அது நம்ம கிட்ட இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கணும். அடுத்தது சுகமா இருக்கணும்னா படிக்க முடியாது, படிப்பை விடணும். படிக்கணும் அப்படின்னா நம்ம சுகத்தை விடணும், கஷ்டப்பட்டுதான் படிக்கணும். ஸோ சுகமா இருக்கணும்னுக்கு எங்க இருந்து கல்வி கிடைக்கும்? அதே மாதிரி வித்தியார்த்தியா தான் இருப்பேன் அப்படிங்கிறது எங்க இருந்து அவரால் சுகமா இருக்க முடியும்? அப்கோர்ஸ் படிச்சு முடிச்சப்புறம் அவர் சுகமா தான் இருக்க போறார். பட் he has to live, tejate, விடணும். விட்டாதான் அது இருக்க முடியும். That is what the two Upadeshamala says. This is all about today's our lesson. I was thinking we should finish both the lessons